வணக்கம், வெல்கம் டு யூ பைலட். போன வீடியோல ஸ்டீரிங் எங்க பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோல லைவா பார்ப்போம். ஸ்டீரிங்கை 993 பொசிஷன்ல பிடிக்கணும்னு பார்த்தோம். கைகளை ஃப்ரீயா லூஸா பிடிச்சி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தோம். முக்கியமா பேலன்ஸ் கைகளுக்கு செட் ஆகுறது வர 993 பொசிஷன்ல இருந்து கைகளை எடுக்காம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ கிளச்சை பவரை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு காரை மூவ் பண்ண போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க லாஸ்ட் 5 வீடியோஸை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அப்போதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோஸோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கார் மூவ் ஆகுறத ஸ்பீடோமீட்டரில் செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நான் ஸ்டீரிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் எந்த ரோட்டில் டிரைவ் பண்ணினாலும் நான் சொன்ன 3 பொசிஷனில் பிடிச்சிக்கிட்டு ஸ்டீரிங்கை நான் பண்ணுற மாதிரி சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி ஸ்டீரிங்கை லேசாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா நம்ம கார் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டே போகும். ஏன்னா நம்ம ஓட்ட போகிற ரோடு டைல்ஸோ மார்பிள்ஸ்லையோ செஞ்ச ரோடு இல்லை. நல்ல தார் ரோடு கூட எப்போவுமே கிரிப்காக தாறுமாறாக தான் போட்டிருப்பாங்க. அதனால 993 பொசிஷனில் பிடிச்சிக்கிட்டு கைகளை ஃப்ரீயாக லூஸாக பிடிச்சிக்கிட்டு 993 பொசிஷனில் இருந்து ஒரு செகண்ட் கூட கைகளை எடுக்காமல் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் ஒவ்வொரு கியர்ஸும் எப்படி ஷிஃப்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன ஸ்பீடில் என்னென்ன கியர் ஷிஃப்ட் பண்ணணும்னு தெளிவாக பார்க்கலாம். போன வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டு வாங்க. அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். கார் எப்படி மூவ் பண்ணணும், ஸ்பீடு போகணும், ஸ்டாப் பண்ணணும் எல்லாமே பார்த்துக்கிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் காரை சேஃப்டியாக மூவ் பண்ணினாதான், கொஞ்சமாவது ஸ்பீடு போனாதான் ஸ்டீரிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த வீடியோஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. கார் மூவ் ஆகுறது, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாமே ஸ்பீடோமீட்டரில் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நியூட்ரலில் நின்றுட்டு இருந்த காரை கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் ஆக்கிடலாம். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு மெதுவாக காரை மூவ் பண்ணலாம். பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 15 ஸ்பீடு தாண்டுற வர கார் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 15 ஸ்பீடு தாண்டினதும் கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 30 ஸ்பீடு தாண்டுற வர ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 30 ஸ்பீடு தாண்டினதும் மறுபடியும் கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ 40 ஸ்பீடு தாண்டுற வரைக்கும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 40 ஸ்பீடு தாண்டினதும் மறுபடியும் கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி ஃபோர்த் கியர் ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ காரை ஸ்டாப் பண்ண லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண போகிறோம். கார் ஸ்டாப் ஆன அப்புறம் நியூட்ரலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டு கிளச் அண்ட் பிரேக்கில் இருந்து காலை ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியது தான். 79 Adam, this is Central DCC. Multiple SWAT units responding code 3 to CP at 127th and Adelaide.